நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய அனுபவம் அது எப்படி வருது? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மனம் திரும்பி இருக்கிறேன், நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். இது எல்லாமே ஒரே அனுபவத்தை குறிக்கக்கூடியது. இயேசுவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. இயேசுவின் இரத்தத்தினால் இருதயம் கழுவப்பட்டு விடுகிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உன்னதமான அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ரட்சிப்பு என்பது சாத்தானினுடைய ஆளுகையிலிருந்து தேவனுடைய ஆளுகைக்குள் வருவது. நான் ரட்சிக்கப்படாமல் இருந்த காலம் வரைக்கும் சாத்தான் என்னை ஆளுகை செய்து பாவத்திலே நடத்தி கொண்டே வந்தான். பாவம் என்பதை உணராதபடி செய்து பக்தியாக இருந்துக்க போதும் என்று சொல்லி ஒரு பக்கம் பக்தி, இன்னொரு பக்கம் பாவம். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். பக்தியாகவும் இருப்பாங்க, பாவத்திலையும் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் அப்படிதான் ஆரம்பத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் 3 வருஷம் பக்தியாகவும் இருந்தேன், பாவத்திலே இருந்தேன்.